ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.11 பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இங்கே வந்து செட் ஏ செட் பின்னு 2 செட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இஸ் ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க 3x - 1. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், ஆர்டர் பேர்ஸ் அண்ட் கிராஃபிக்கல் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, செட் ஏ செட் பி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம இப்போ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, நமக்கு என்ன தெரியும், செட் ஏ எப்போவுமே இன்புட்னு தெரியும். செட் ஏ தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ஆர்டர் பேரில் வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டாக இருக்கும். செட் ஏயோட எலமெண்ட்ஸ் தான் எக்ஸ் கோஆர்டினேட்டாக இருக்கும். செட் பியோட எலமெண்ட்ஸ் தான் ஒய் கோஆர்டினேட்டாக இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேல்யூஸ் இருக்கா இல்லையா, செட் ஏவோட வேல்யூஸ் எல்லாமே ஒவ்வொரு வேல்யூவும் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்குரிய கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை நம்ம பார்க்க போகிறோம். f(1) சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி f(1)ஓட ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி 2 சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர், 3 சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர், 4 சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர்னு பார்க்க போகிறோம். ஸோ அங்கே கரஸ்பாண்டிங் அவுட்புட் வருமா இல்லையா. ஸோ அந்த அவுட்புட் எல்லாமே செட் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம், டேபிள் ஃபார்மில், நெக்ஸ்ட் ஆர்டர் பேர்ஸ், நெக்ஸ்ட் கிராஃபிக்கல் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. நமக்கு என்ன தெரியும்ப்பா, செட் ஏ நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4. சரி, அதே மாதிரி செட் பி கொடுத்துட்டாங்க, அதுவும் நீங்கள் எழுதிக்கோங்க. 2, 5, 8, 11, 14. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நமக்கு ஃபங்க்ஷனும் தெரியும். ஸோ அதுவும் எழுதிக்கோங்க. ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செட் ஏவோட எலமெண்ட்ஸ் ஒவ்வொன்றா வந்து இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு 1 இருக்கா இல்லையா. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வருதுன்னு பாருங்கள். f(1) = 3 × 1 - 1. இங்கே எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ என்ன வரும், 3 - 1 வந்து 2. ஸோ f(1) வந்து 2. ஸோ அதே மாதிரி வந்து f(2). ஸோ f(2) இங்கே வந்து ஈக்குவேஷன் நீங்கள் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ 3 × 2 - 1. 3 × 2 என்ன வரும்ப்பா, 6. 6 - 1 வந்து 5. ஸோ f(2) வந்து 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 இருக்குது. ஸோ 3 எலமெண்ட் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f(3) என்ன வரும்னு பாருங்கள். 3 × எக்ஸுக்கு பதிலாக இங்கே நீங்கள் 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. -1. 9 - 1 என்ன வரும், 8. புரிஞ்சுதாப்பா, நான் இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்புட் 4. 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f(4) என்ன வரும், 3 × 4 - 1. 3 × 4 என்ன வரும், 12. 12 - 1 என்ன வரும், 11. ஸோ f(4) வந்து 11. ஸோ ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு. 1 என்ற இன்புட்டுக்கு 2 அவுட்புட், 2 என்ற இன்புட்டுக்கு 5 அவுட்புட், 3 என்ற இன்புட்டுக்கு 8 அவுட்புட், 4 என்ற இன்புட்டுக்கு 11 அவுட்புட். புரிஞ்சுதாப்பா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரோ டயக்ராம்னா நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செட் ஏ செட் பி எழுதிக்கோங்க. சரியா. செட் ஏவோட எலமெண்ட்ஸ் என்னென்ன, செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து 1, 2, 3, 4. அது அப்படியே எழுதிக்கோங்கப்பா. நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்களா இல்லையா செட் ஏ எலமெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதிக்கோங்க. அதே மாதிரி செட் பி எலமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. செட் பி எலமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2, 5, 8, 11, 14. இப்போ ஒவ்வொரு இன்புட்டுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை வந்து நீங்கள் ஆரோவில் ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே 1 என்ற இன்புட் இருக்கும்போது 2 அவுட்புட் இருக்குது. ஸோ 1க்கும் 2க்கு இடையில வந்து நீங்கள் ஆரோ ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 என்ற இன்புட்டுக்கு 5 அவுட்புட் இருக்குது. ஸோ ஆரோவில் ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். ஸோ 3 என்ற இன்புட்டுக்கு 8 அவுட்புட் இருக்குது. ஸோ ஆரோவில் ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 4 என்ற இன்புட்டுக்கு 11 அவுட்புட் இருக்குது. ஸோ ஆரோவில் ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுதாப்பா. ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு இன்புட்டுக்கும் யூனிக் இமேஜ் செட் பியில் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. புரிஞ்சுதாப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே ஃபங்க்ஷனை வந்து நம்ம டேபிள் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என் ஃபங்க்ஷன் வந்து டேபிள் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். எனக்கு என்ன தெரியும், இன்புட் வந்து எக்ஸ்ன்னு தெரியும், அவுட்புட் என்ன தெரியும், f(x)ன்னு தெரியும்.
புரிஞ்சுதாப்பா? இன்புட் வந்து எக்ஸ், அவுட்புட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ நான் இன்புட்டை வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டேன், அவுட்புட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எனக்கு வந்து 1 என்ற இன்புட் கொடுக்கும்போது 2 அவுட்புட். ஸோ எக்ஸ் 1ஆக இருக்கும்போது அவுட்புட் எனக்கு 2. நெக்ஸ்ட் எக்ஸ் 2ஆக இருக்கும்போது அவுட்புட் எனக்கு 5. நெக்ஸ்ட் எக்ஸ் 3ஆக இருக்கும்போது அவுட்புட் எனக்கு 8. நெக்ஸ்ட் எக்ஸ் 4ஆக இருக்கும்போது அவுட்புட் எனக்கு 11. ஸோ இதே ஆரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுது நம்ம டேபிள் ஃபார்ம்லையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் என் ஃபங்க்ஷன் வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன்ப்பா. ஸோ ஆர்டர் பேர்ஸ்னால் என்ன? ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் நீங்கள் எழுதிட்டே வரணும், சரியா? ஸோ நான் இங்கே வந்து ஒரு அதே ஆரோ டயக்ராம் நான் இங்கே வந்து ரெஃபரன்ஸுக்கு எழுதி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், 1 என்ற இன்புட்டுக்கு 2ன்ற அவுட்புட்டு, ஸோ 1,2. ஸோ நெக்ஸ்ட் 2ன்ற இன்புட்டுக்கு 5ன்ற அவுட்புட், ஸோ 2,5. ஸோ நெக்ஸ்ட் 3ன்ற இன்புட்டுக்கு 8ன்ற அவுட்புட், ஸோ 3,8. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4ன்ற இன்புட்டுக்கு 11 அவுட்புட், ஸோ 4,11. ஸோ நான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை வந்து இந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கிராஃபிக்கல் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். ஸோ கிராஃபிக்கல் ஃபார்ம்னா ஆஸ் யூஷுவல் நான் வந்து எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ப்ளாட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து 2 கோஆர்டினேட்ஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து 2 பிளேன் தான் இருக்குது. எக்ஸ் பிளேன் இருக்குது, ஒய் பிளேன்னு 2 பிளேன் தான் இருக்குது, சரியாப்பா? ஸோ இதை நான் வந்து பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸாக எழுதியிருக்கோம். ஸோ இதே நம்ம இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கிராஃபிக்கல் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இருக்கா இல்லையா? ஸோ இந்த ஆர்டர் பேர்ஸ்லாம் இருக்கா இல்லையா? ஸோ இதை நான் பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணி நான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் வரைய போகிறேன்ப்பா. ஸோ வந்து இங்கே வந்து இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை குறிக்குது, இது ஒய் ஆக்சிஸை குறிக்குது. ஸோ எக்ஸில் 1,2. ஸோ எக்ஸில் 1, ஒயில் 2. ஸோ இங்கே வந்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் ப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் என்னது? 1,2. நெக்ஸ்ட்டு 2,5. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 5. ஸோ என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 5. ஸோ இங்கே தான் வரும், புரிஞ்சுதாப்பா? ஸோ இது வந்து 2,5. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 8. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 8. ஸோ ஹியர் 3,8. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 11. எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 11. ஸோ எங்கே வரும்? ஸோ இங்கே வரும். ஸோ 4,11. ஸோ இதை நான் வந்து ஒரு லைனாக ரெப்ரசென்ட் பண்ணி கர்வாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு கர்வில் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு, ப்ளாட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம செட் ஆர்டர் பேரில் ரெப்ரசென்ட் பண்ணலாம், கிராஃபிக்கல் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஆரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணலாம், டேபிள் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். புரிஞ்சுதாப்பா?